இன்றைக்கி நாம் தக்காளி ரசம் ரொம்பவே கமகமான டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான ரசப்பொடியோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து ரசப்பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, 3 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையை வாசனைக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளியை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, 5-6 பல் பூண்டை தோலோடு தட்டி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து உங்கள் தேவைக்கேற்ப தண்ணியை புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ரசம் இது போல் கொதிக்க வந்ததும் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.